ஃபினான்சியல் லிட்ரஸி இந்த எபிசோட் நான் பார்த்து ஒரு பில்லியனரா இருக்காங்க, ஒரு பணக்காரங்களா இருக்காங்க. எலான் மஸ்கா இருக்கட்டும், ஸ்டீவ் ஜாப்ஸா இருக்கட்டும், ஏன் அம்பானி ஆகட்டும், அதானி ஆகட்டும், பணக்காரங்க ராதாகிருஷ்ணன் அம்பானி ஆகட்டும், யாரா இருந்தாலும் அவங்க டாக்ஸ் அதிகமா பே பண்ண மாட்டாங்க. அப்படி டாக்ஸ் பே பண்ணாம எப்படி இந்த கவர்மெண்ட்டுக்கு ஒரு விஷயத்த பண்றாங்க அண்ட் அவங்க கிட்ட பின்னாடி இருக்கிற விஷயங்கள்லாம் என்னது அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒரு எலான் மஸ்க் ஆகட்டும், எலான் மஸ்கே வச்சு ஒரு எக்ஸாம்பிளா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எலான் மஸ்க் ஒரு கம்பெனியோட ஷேர் வாங்குவார். அவர்கிட்ட ஒரு பிசிக்கலா அமௌண்ட் வச்சிருக்க மாட்டார். சேலரி பாத்தீங்க அப்படின்னா ஒரு 100 ரூபா 200 ரூபா அப்படின்னு டாலர் தான் ரொம்ப கம்மியா தான் வச்சிருப்பாரு. ஆனா ஒரு எல்லா இன்கமும் ஷேர்ல தான் போட்டு வச்சிருப்பாரு. எதனால ஷேர்ல போடுறாங்க? இப்போ நீங்க ஒரு இன்கம் ஜென்ரேட் பண்றீங்க, ஒரு 40,000 வருது. அப்படி அந்த 40,000 வருது அப்படின்னா இன்கம் டாக்ஸ் அதெல்லாம் பே பண்ண வேண்டியதா இருக்கும். அப்படி அந்த இன்கம் டாக்ஸ் பே பண்றதுக்கு நிறைய விஷயங்கள்லாம் பண்ண வேண்டியதா இருக்கும். இதே அந்த ஒரு காசை பேங்க்ல போடுறீங்க அப்படின்னா அதுக்குமே இன்கம் டாக்ஸ் அந்த டாக்ஸ் பே பண்ண வேண்டியதா இருக்கும். பட் ஷேர்ஸ் அப்படி கிடையாது. நீங்க ஒரு இன்கம் ஷேர்ல வச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த ஷேரோட இன்கம் ஏறும் இல்ல குறையும். அதுக்கு ஒரு இன்கம் டாக்ஸ் அப்படின்ற ஒரு எலமெண்ட்டை போட முடியாது. அப்படி அந்த விஷயத்த போடுறதுக்கு கவர்மெண்ட்ல எந்த கவர்மெண்ட்டும் கிடையவே கிடையாது. எந்த இதுக்குமே பினான்சியலா எதுவுமே கிடையாது வேர்ல்டு வைட்ல. அதனால நீங்க ஒரு கேஷை கையில வச்சிருக்கிறதோட ஒரு பேங்க்ல நீங்க போடுறதை விட ஒரு ஷேர்ஸ்ல வச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த இன்கம்க்கு டாக்ஸ் போட முடியாது கவர்மெண்ட். அந்த ஷேரை நீங்க வாங்கும் பொழுது அந்த அளவுக்கு இன்கம் இருக்காது. ஆனா செல் பண்ணும்பொழுது மட்டும்தான் அந்த டாக்ஸ் அமௌண்டா இருக்கும். சரி, ஓகே, செல் பண்ணும்போதுக்கான டாக்ஸ் இருக்கே அப்படின்னு நீங்க நினைச்சு அப்படிங்கன்னா அது செல் பண்றவங்களுக்கான ஒரு ப்ராப்ளம். ஆனா இதுவே பணக்காரங்களா இருக்காங்க, ரிச்சா இருக்காங்க, பிசினஸ் பண்றாங்க அப்படின்னா அவங்க அதை செல் பண்ணவே மாட்டாங்க. ஒரு பினான்சியல் லிட்ரஸி இருக்காங்க, ஒழுங்கா இருக்கு அப்படின்னா அந்த பீப்புள் செல் பண்ண மாட்டாங்க. அப்படி செல் பண்ணாம எப்படி காசு தேவைப்படுமோ எப்படி எடுப்பாங்க அப்படின்னா அதுக்கான விஷயங்கள் தான் ஒன்று சொல்றேன். ஒரு ஷேர்ல எக்காரணத்துக்கு கொண்டுமே டாக்ஸ் போட முடியாதுன்னு தெரியும். ஷேர் வச்சிருக்க ஷேர்ல லைக் நம்ம ஒரு இன்கமா இருந்துச்சு அப்படின்னா வர இன்கம்க்கு எல்லாமே ஷேர்ல இருந்து வர இன்கம்க்கு எல்லாமே நம்ம பண்ணலாம். ஆனா இது நெட்வொர்த்தா தான் தெரியுமே தவிர்த்து அவர் சேலரி பேசிஸ்ல தெரியாது, இன்கம் பேசிஸ்ல தெரியாது. இதே ஒரு இத்தனாயிரம் நெட்வொர்க் வச்சிருக்காங்க, 140 பில்லியன் நெட்வொர்க் வச்சிருக்காரு வாரன் பஃபெட், 150 பில்லியன் நெட்வொர்க் வச்சிருக்காரு எலான் மஸ்க் அப்படின்றது தெரியும். ஆனா நெட்வொர்க் அப்படின்னா தெரியுமே தவிர இவ்வளவு பணக்காரர் இவ்வளவு சேலரி வாங்கினாரு, இவ்வளவு ப்ராஃபிட் ஜென்ரேட் பண்ணாரு, இவ்வளவு விஷயங்கள் பண்ணாங்கன்றது தெரியாது. எப்படி அப்படின்னா ஷேர்ல இருக்கிறதுனால. சரி, ஓகே, இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புறேன். சரி, ஓகே, ரெண்டாவது கான்செப்ட் என்னன்னா எப்படி ஷேரை ஒரு ப்ராடக்ட் வாங்கணும் அப்படின்னா காசு கொடுத்தானே வாங்கணும், அது ஷேர்ல மட்டுமே இருந்தா எப்படி இது பண்ண முடியும் அப்படின்னு நீங்க கொஸ்டின் கேட்பீங்க. அதுக்கு எல்லா பணக்காரங்களும் என்ன பண்ணுவாங்க, ஒரு பினான்சியல் லிட்ரஸி பீப்புள் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஷேரை ஒரு 40,000 ரூபாய்க்கான ஷேர் வச்சிருக்காங்க அப்படின்னா ஒரு லோன் எடுக்கணும், ஒரு காசை அது ஒரு பிசினஸ் வாங்கணும், 20,000க்கு ஒரு பிசினஸ் வாங்கணும் அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்னா ஜஸ்ட் அந்த 40,000 கொடுத்து பிரைவேட் ஈக்விட்டி, அதாவது சார்மலா சொல்ல போனா ஒரு பேங்க் மாதிரி ஒரு இடத்துல போயிட்டு பேங்க்ல கூட போயிட்டு இந்த மாதிரி நான் ஷேர் வச்சிருக்கேன், இந்த மாதிரி எனக்கு ஒரு கொலாட்ரல் இந்த இதுக்கு இதனால எனக்கு ஒரு 40,000 கொடுங்க, 20,000 கொடுங்க அப்படின்ற கடனை கேட்பாங்க. அது கடன் கூட சொல்லலாம். இன்னொரு பார்ட் ஆஃப் த விஷயத்த சொல்ல போனா அப்படின்னா அந்த ஒரு விஷயத்த வச்சு ஒரு பக்கம் ஷேர் இன்க்ரீஸ் ஆகும். அப்படி ஷேரை விற்கணும் அப்படின்னாலும் அந்த இடத்துல இது பண்ணிப்பாங்க, ஒரு ஷேரை மாத்திப்பாங்க. அப்படி மாத்துறதுனால டாக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் கிடையாது அவங்களுக்கு. அப்படி ஷேரை வித்தாங்கன்னா அதுக்கு ரொம்ப டாக்ஸா இருக்கும். ஒரு ப்ராடக்ட் வாங்கணும் அப்படின்னா ஷேரை வித்து வாங்க மாட்டாங்க, ஷேர்ல எக்ஸ்சேஞ்ச் தான் பண்ணுவாங்களே தவிர்த்து இந்த ஷேரை விற்கிறதுன்ற ஒரு விஷயமே கிடையாது. ஷேருக்கு நீங்க வச்சுக்கோங்க, ஷேர் உங்ககிட்ட இருக்கு, இதுக்கு ஒரு கடனோ அமௌண்ட்டை கொடுங்க. அப்படி அமௌண்ட் கொடுத்து அமௌண்ட் செட்டில்மெண்ட் கொடுத்தாங்க அப்படின்னா அந்த இடத்துலயுமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு லோனா டெப்டா தான் இருக்கும், அந்த கடனா தான் இருக்கும். அந்த கடனை எப்படி கரெக்டா ஹேண்டில் பண்றாங்க அதுக்கான விஷயங்கள் பாத்தீங்க அப்படின்னா இந்த கடன் இவ்வளவு இருக்கு, அந்த கடனை எந்த அளவுக்கு இது பண்ண முடியும் அப்படின்ற விஷயத்த இன்னுமே அவங்களுக்கு ப்ராஃபிட்டபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ற விஷயங்களா தான் இருக்கும். இன்னொரு சைட்ல பாத்தீங்க அப்படின்னா இதுவே ஷேரை வித்து வாங்குறாங்க அப்படின்னா அது ரொம்ப பெரிய காசு செலவாகும். ஒரு 140 கோடி ரூபாய்க்கு ஷேர் வச்சிருக்காங்க அப்படின்னா அந்த ஷேரை விற்கிறதுக்கு டாக்ஸபிள் இன்கம் ரொம்ப ஷேரை வித்தா டாக்ஸ், அது விற்காம ஒரு பிரைவேட் ஈக்விட்டி போயிட்டு அங்க போயிட்டு ஒரு பேங்க் கிட்ட போயிட்டு நீங்க வச்சுக்கோங்க ஷேரை, நீங்க அதுக்கு பதில் எங்களுக்கு ஒரு காசை கொடுத்துருங்க, இந்த காசை அந்த இடத்துக்கு பே பண்ணிடுறேன் அப்படின்ற ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருப்பாங்க. அந்த அக்ரிமெண்ட் மூலமா தான் எல்லாமே நடக்குது. ரீசெண்டா எலான் மஸ்க் ட்விட்டரை வாங்கியிருப்பாரு. அந்த கான்செப்ட் வச்சு நான் சொல்றேன். எலான் மஸ்க்
அவர்கிட்ட உலகத்திலே பணக்காரரு, 250 பில்லியன் 240 பில்லியன் ஒரு நல்ல காசு வச்சிருக்காரு, பில்லியன் கணக்குல. ஆனா அவருக்கு காசு எல்லாமே பிசிக்கலா கையில வச்சிருந்த, அமௌண்டா கையில வச்சிருல, எல்லாமே ஷேர்ஸ் வச்சிருக்காரு. ஒரு ஏறும் இறங்கும். அதனால வந்து ஷேர்ல வந்து கவர்மெண்ட் வந்து டாக்ஸ் போட முடியாது. அவர் ஷேரை வந்து எப்போ விற்கிறாரோ அப்பதான் டாக்ஸ் போட முடியும். ஆனா எலான் மஸ்க் என்ன பண்ணிருக்காரு, 40 பில்லியன் கொடுத்து காசு ட்விட்டரை வாங்கணும். அப்ப என்ன போயிருக்காரு அப்படின்னா, ஸ்ட்ரெயிட்டா போயிட்டு பிரேம் ஈக்விட்டி போயிருக்காரு, ஏதாவது பேங்க் போயிருக்காரு. பேங்க்ல போயிட்டு அவர் வந்து இந்த மாதிரி ஒரு ஷேர் வச்சிருக்கேன், எனக்கு இந்த அமௌண்ட்டை கொடுங்க அப்படின்றது கேட்டிருக்காரு. அந்த அமௌண்ட்டை கொடுத்துருக்காங்க பேங்க். அந்த அமௌண்ட் கொடுத்தது பேங்க் ட்விட்டர் கிட்ட செட்டில்மெண்ட் பண்ணிருக்காரு. இப்படிதான் அவர் செட்டில்மெண்ட்டை முடிச்சிருக்காரு. பட் இதே வந்து ஷேர் வாங்கி வித்தாரு அப்படின்னா டாக்ஸ் அதிகமா இருக்கும். பட் இதே வந்து யாருமே வந்து கடனுக்கு வந்து டாக்ஸ் போட மாட்டாங்க. அப்படி கடனுக்கு டாக்ஸ் போடாதனால அவருக்கு கெயின் ரொம்ப அதிகமா இருக்கும். மேபி இன்ட்ரெஸ்ட் வந்து இருக்கலாம். இன்ட்ரெஸ்ட் கம்பேர் பண்ணல டாக்ஸ் அப்படின்ற விஷயம் வந்து அதிகமா இருக்கும். ஏன் அப்படின்னா ஒரு 1 கோடி ரூபாய்க்கான டாக்ஸுக்கும் சரி, ஒரு 1000 ரூபாய்க்கான டாக்ஸுக்கும் சரி ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்கும். அதனால எந்த பக்கம் பார்த்தாலுமே சரி, இன்ட்ரெஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயம், லோன் அப்படின்ற விஷயம் வந்து கம்ப்ளீட்டா டிஃபரெண்டா இருக்கும். அப்படி லோன் அப்படின்ற விஷயத்த அவர் கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணி இந்த பெட்டர் ஆஸ்பெக்ட்ல இருக்கிறதுனால தான் அவங்க ஃபினான்ஷியல் லிட்ரஸி அதிகமா இருக்கு. ஆனா பெட்டரோட விஷயங்கள் இன்னும் நல்லாவே பண்றாங்க. இந்த மாதிரி ஃபினான்ஷியல் லிட்ரஸி பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டெய்லியும் எபிசோட் நான் போடுறேன். அந்த எபிசோட நீங்க பார்த்தாலே போதும், நீங்க வந்து ஃபினான்ஷியல் லிட்ரஸி வந்து நல்லா கெயின் பண்றீங்க அப்படின்னா ஒரு பெட்டர் ஹியூமன் பீயிங்கா இருக்கும். ஒரு பெட்டர் பட்ஜெட் நீங்க போட முடியும். அந்த பெட்டர் ஆஸ்பெக்ட்ல நீங்க வந்து இன்னுமே திங்க் பண்ணி நல்ல ஒரு டிசிஷன் எடுக்க முடியும். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.